புரட்சி நடிகை அப்படிங்கறதும் நடிப்பு தான். இவங்க எல்லாரையும் கேட்காத கேள்விய நீங்க என்னாலும் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ டோட்டலி ட்ரெண்ட் வந்து ஒண்ணு கேங்ஸ்டர் மூவி, இல்லைன்னா வந்து மதுரை, இல்லைன்னா நார்த் சென்னை. இதுலதான் வந்து தமிழ் சினிமாவுடைய பெரும்பான்மையான படங்கள் அடங்கும். புராண படம் வந்து தமிழ்ல வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்றது எனக்கு நினைவு இல்லை. அந்த வகையில ராகு கேது என்ற சாயா கிரகங்களை அடிப்படையாக வைத்து ஒரு சின்ன பட்ஜெட்டா இருந்தாலும் சீரிய முறையில ஒரு படத்தை தந்திருக்கிறாரு திரு துரை பாலசுந்தரம் அவர்கள். இந்த படம் வந்து ரொம்ப ஒரு சவாலாக எடுத்துதான் அவர் வந்து செஞ்சிருக்கிறாரு. நிறைய தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. RS மனோகர் சாரோட ஒர்க் பண்ணவர். அவர் வந்து இந்த படத்துல வந்து சமுத்திரக்கனி அவர்கள், நானு, விக்னேஷ் அவர்கள் போன்றவர்களை வந்து அப்ரோச் பண்ணதே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வரவேற்கிறோம், பாராட்டுறோம், நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன முயற்சியாக இருந்தாலும் நல்ல முயற்சிகளுக்கு எங்களுடைய பங்களிப்பு இருந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெருமை தான். இன்னொன்னு, ரொம்ப நாள் கழிச்சு எனக்குமே வந்து நான் அன்னமய்யா படத்துல ஒரு புராண கதா சரித்திர புராண திரைப்படம் அதுல அந்த சாமி படத்துல அன்னமய்யால நடிச்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த துர்காதேவி வேடத்துல நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அது எனக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னோட கம்பேக்ல பாத்தீங்கன்னா இப்போ டிடி ரிட்டர்ன்ஸ்ல வந்து அவுட் அண்ட் அவுட் ஃப்ரீக் அவுட்டா ஒரு ரோல். அதுக்கப்புறம் ஓஹோ என் பேபில வந்து ஒரு இளைய யங் மதர் ஆஸ் வெல் அஸ் ஒரு பிளாஷ் கட்டுக்கு அப்புறம் டைம் லீப்புக்கு அப்புறம் இன்னொரு ஓல்டர் மதர் மெச்சூர் கேரக்டர். அதுக்கப்புறம் இதுல வந்து கடவுள் வேடம். இப்படி வித்தியாசமான வேடங்கள் வருது. ஒன்றன் பின் ஒன்றாக அந்த படங்கள் வருது. சோ எனக்கும் அது வந்து ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்கீங்க, எனக்கு அது மெயினா சொல்லணும். பொதுவா வந்து இப்போ ஒரு கூலிக்கோ ஜெயிலர் 2க்கோ எதிர்பார்ப்பு இருக்கும். அதுக்கு வந்து எல்லாரும் பிரஸ் எல்லாம் வருவீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் கிடையாது. ஆனா ஒரு புது தயாரிப்பாளர், புது இயக்குனர், எல்லாருமே இன்னைக்கு இங்க இந்த சந்தியா இருக்கிறாங்க. ஷீ இஸ் a new upcoming star. இப்படிப்பட்ட புதியவர்களுடைய முயற்சி, தியேட்டர் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களுடைய ஒரு முயற்சிக்கு நீங்க எல்லாரும் வந்து அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம். அப்போ வந்து காமனாவே பாத்தீங்கன்னா அம்மன் வேஷங்களை விரத இருப்பாங்க. ஸோ இந்த படத்துல எனக்கு அம்மன் கேரக்டர் வந்துட்டீங்க. ஹோம் ஒர்க்லாம் என்ன பண்ணீங்க? விரதம் இருந்தீங்களா? இல்ல, பொதுவா நான் வந்து பிரதர் என்ன கேட்டாங்கன்னா, இந்த படத்துக்காக நான் வந்து ஹோம்ஒர்க் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் விரதம் எல்லாம் ஏதாவது இருந்தேன் நானு. இது வந்து உங்கள என்ன தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்காக சொல்றேன். என்னுடைய ஒவ்வொரு நாளுமே நான் விரதம் தான் இருக்கேன். நான் வந்து எல்லா நாளுமே காலையில எழுந்திரிச்சு பூஜையில தான் ஆரம்பிக்கிறேன். எப்பவுமே சைவம், எப்பவுமே கொஞ்சம் ஆச்சாரம் அதிகமாக இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை என்னது. சோ படத்துல வந்து நாம வந்து எந்த ஒரு வேஷம் போட்டாலும் அதுக்கேத்த மாதிரி நடிக்கிறோம். பட் என்னுடைய சொந்த வாழ்க்கையில நான் எப்பவுமே விரதம் தான். நாளைக்கு இப்ப இன்னைக்கு இந்த இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறேன். நாளைக்கு ஏகாதசி. நான் வந்து நீர் கூட குடிக்காம உண்ணாமத்தான் இருப்பேன், உணவு உட்கொள்ளாம இருப்பேன். சோ அந்த மாதிரி எனக்கு ஏற்கனவே இருக்கிறதுனால அம்மன் வேடம் வரும் பொழுது அதற்காக வாழ்க்கை முறையில எனக்கு பெரிய ஒரு வித்தியாசம் எல்லாம் தெரியல. டெய்லியே நான் அப்படிதான். பட் ஹோம்ஒர்க்னு நான் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்மனுக்கான இப்ப என்னோட சாதாரணமா நான் பேசும்போது கொஞ்சம் படபடப்பா பேசுவேன் இல்லையா, அந்த வேகத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு மெதுவா கொஞ்சம் நிதானமா அந்த தெய்வீகத்தோட பேச வேண்டி இருந்தது. அதுக்கு அப்கோர்ஸ் இயக்குனர் பக்கத்திலே இருந்தாங்க. ஸோ பிளஸ் அது குரோமாக்கி அப்படிங்கிறதுனால அதுக்கு ஏத்த மாதிரி பேச வேண்டி இருந்தது. டப்பிங்ல நான் அது வந்து எதுக்காக அப்படி நிதானமா பேச சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து டப்பிங்ல எனக்கு தெரிஞ்சது. நான் ரொம்ப ரசிச்சு செஞ்ச ஒரு விஷயம். இன்னொன்னு, தமிழ் லகரம் நல்லா வரக்கூடிய என்னை போன்ற ஆர்டிஸ்டுங்களுக்கு இந்த மாதிரி தூய தமிழ் பேசி
புராண நடையில இலக்கண நடையில டயலாக் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது இப்பெல்லாம் அரிது. சோ அந்த மாதிரி ஒண்ணு கிடைக்கும் போது அது ரொம்ப நல்லா இருக்கு. மேடம் என்னதான் சொன்னாலும் நீங்க பேசினா என்ன பண்ணாலும் விமர்சனம் பண்ணாலும் ட்ரோல் பண்ணுவாங்க. மெயினா என்ன கேட்பாங்கன்னா ஒரு கவர்ச்சி நடிகை வந்து கடவுள் படத்துல அம்மனா நடிக்கைதான் வரும். அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? கவர்ச்சி நடிகை அப்படிங்கறதும் நடிப்பு தான், அம்மன் அப்படிங்கறதும் நடிப்பு தான். இதுல நான் முதலும் இல்ல கடைசியும் இல்ல. பட்டணத்தில் பூதம்ல நடித்த KR விஜயா அவர்கள் தான் அதுக்கப்புறம் சுத்தமா கடவுள் தான், அவங்கதான் அம்மன்னா விஜயம்மா தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்தவங்க. அதே போல சொல்லிக்கிட்டே போகலாமே. ஸ்ரீவித்யா அம்மா நடிச்சிருக்கிறாங்க, ஜெயலலிதா அம்மா நடிச்சிருக்கிறாங்க, ஸ்ரீபிரியா நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு போக போக பாத்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க, நயன்தாரா நடிச்சிருக்காங்க, ரோஜா நடிச்சிருக்காங்க, மீனா நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரையும் கேட்காத கேள்விய நீங்க என்ன கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. அது யூடியூப்ல வந்து எது நான் செஞ்சாலும் செய்யாட்டியும் அது வைரல் ஆகும். அது இப்போதைய காலத்தின் கட்டாயம். இன்னொன்னு இப்ப செய்தியில நாம தான் அடிக்கடி இருக்கோம். அதனால ஏதாவது ஒரு சாக்கு கிடைச்சா போதும். பட் அதுவும் ஏத்துக்கிற மாதிரி தான் செஞ்சிருக்கேன், இதுவும் ஏத்துக்கிற மாதிரி தான் செஞ்சிருக்கேங்கிறதுல எனக்கு பெருமை. இதுல யாருக்கா மாற்று கருத்து இருக்கா? இன்னைக்கு நீங்க வந்து அத அவர் வரலாம் கேட்டாரு என்ன இன்னைக்கு. சோ எல்லாம் தான். ஒரு நடிப்புன்னு வரும்போது எல்லாமே நாம செய்யணும். அது எல்லாத்தையும் திறம்பட நம்புற மாதிரி செய்யணும்.